வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சூலூர்ல நடந்த அந்த 10 வயது சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பந்தமா சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, நேத்துலேருந்து நெறைய வீடியோஸ், நெறைய ஸ்டோரீஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம பேச வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பிரஸ் மீட் குடுத்த ஐஜி ரம்யா பாரதி அவருடைய அ அந்த வீடியோ ஒரு காணொளி வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது இவ்ளோ சீரியஸான ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாங்க. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடிய அ அந்த ஆட்டிட்யூட், அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்ஃபாக்ட் நேஷனல் மீடியா வரைக்கும் இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஏன் நேஷனல் மீடியா வரைக்கும் பேசப்படுது அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஆனா, இதுல பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஃபர்ஸ்ட் தி ஆட்டிட்யூட் ஆஃப் அ போலீஸ் ஆஃபிசர். அதாவது ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபிசர், அதுவும் ஒரு பெண் அதிகாரி, இவ்ளோ பெரிய ஒரு பாலியல் குற்றம் ஒரு சிறிய ஒரு குழந்தை 10 வயசு பெண் குழந்தைக்கு நடந்திருக்கு. இதோடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து செயல்பட்டிருக்கணும். அ எனக்கு புரியுது. ஒரு போலீஸ் அதிகாரியா தினம் தினம் இது போன்ற விஷயங்கள பார்க்கும்பொழுது, தினம் தினம் இந்த மாரி குற்றவாளிகள சந்திக்கும் பொழுது, ஏதோ ஒரு இடத்துல வந்து நாம வந்து எமோஷனலா இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இம்யூன் ஆயிடுவோம். இது போன்ற விஷயங்கள் வந்து உளவியல் ரீதியாக பெரிய ஒரு தாக்குதல நமக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா தினம் தினம் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் கேஸஸ் எல்லாம் பார்த்து நம்ம பழக்கப்பட்டிருப்போம். ஆனா, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி என்ன பிரஸ் மீட் நம்ம குடுக்க போறோம்? எத பத்தி நம்ம பேசப் போறோம்? முன்னால யார் இருக்கிறாங்க? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. பொதுமக்கள் இருக்கிறாங்க. பிரஸ் இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபிசர் உணர்ந்து செயல்பட்டிருக்க வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய கண்டிப்பா நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் இது ஜஸ்ட் அனதர் கேஸ் ஃபைல், ஜஸ்ட் அனதர் எஃப்ஐஆர் அப்படின்னு நீங்க கடந்து போயிடலாம். ஆனா, பாதிக்கப்பட்ட குடும்பத்த பொறுத்தவரைக்கும், அவங்க வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம். சுத்தி வர இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரைக்கும், இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம். இந்த குழந்தைக்கு நடந்தது, நாளைக்கு நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைக்கு ஏன் நடக்கக்கூடாது? இன்னைக்கு பண்ண இந்த மாதிரி நாளைக்கு வேற ஒருத்தன் வந்து எப்படி பண்ண மாட்டான்? பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு தானே நெனச்சோம். பக்கத்துல இருக்கிற கடையில தானே சாக்லேட் வாங்க போச்சு குழந்தை. நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்கள நம்பி எப்படி வீட்டு வாசல்ல விளையாட விடுறது? இல்ல பக்கத்துல இருக்கிற கடைக்கு அனுப்புறது? அப்படின்னு பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட அச்சம் இருக்கும். அப்போ தி கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷன உணர்ந்து, உங்க டியூட்டி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்க வேண்டாமா? அதுவும் ஐஜி காடர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபிசர். இந்த பிரஸ் மீட்ட ஒரு ஐஜி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நியூஸா மாறியிருக்கு அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா, தி சீரியஸ்னஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன் அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா, இத அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்படி பண்றது மூலமாக என்ன கன்வே ஆகுது? எங்கள பொறுத்தவரைக்கும் இது ஜஸ்ட் அனதர் கேஸ்ப்பா. அப்படிங்கிற மாரி தானே இருக்கு. பிரஸ் மீட்டுக்கு முன்னையும் பின்னையும் நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்க. பிரஸ் மீட்டும் போது மட்டும் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா, உணர்வு பூர்வமா இந்த வழக்க நீங்க அணுகல அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போய் சேராதா? அது மக்கள் கிட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா? யோசிச்சு பாருங்க. இத நேஷனல் மீடியா வரைக்கும் ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு காரணம், இதே ரம்யா பாரதி அவர்கள் எஸ்பியாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 8, 9 வருஷத்துக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இவங்களும் இன்னொரு 2 விமன் போலீஸ் ஆபிசர்ஸும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட் நாடு பூரா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பிரஸ் மீட்ல இந்த ரம்யா பாரதி அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுல பெண்கள கிளாமரைஸ் பண்றாங்க. பெண்களை ஒரு போகப் பொருள் மாரி பயன்படுத்துறாங்க. அதனால சமூகத்துல பெண்கள் பற்றிய பார்வை மிகவும் மோசமாக இருக்கிறது. அதனால இந்த சமூகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் சினிமா. அப்படின்னு பேசி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியவர் தான் இந்த ரம்யா பாரதி அவர்கள். அந்த வீடியோ ப்ளே பண்ண சொல்றேன் பாருங்க. Movie dialogues and lyrics, be it positive or negative, they mold the thoughts, the perceptions, the attitudes of youngsters particularly. We at least get a dozen complaints every 24 hours on any misbehavior, assault. அப்போ இந்த அளவுக்கு சொசைட்டிய பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கிரைம்ஸ்க்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்குன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட சினிமா துறையைச் சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சரா வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப இது போன்ற இன்சிடென்ட்ஸ் உடைய சீரியஸ்னஸ் உண்மையிலேயே நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா, அந்த பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க இப்படி சிரிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? அப்படிங்கிற கேள்விய நாம ரம்யா பாரதி கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இது என்ன மாதிரி மெசேஜ் கொண்டு போய் சேர்க்குங்க?
நம்ம வீட்டு குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குழந்தை இறந்து போயிருக்கு. போன உசுரு திரும்பி வருமா சிஎம் சார்? அப்படின்னு உணர்ச்சி வசமா டயலாக் பேசினவர் தான் இந்நாள் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சரை நோக்கி இந்த கேள்விய கேட்டார். போன உசுரு திரும்பி வருமா சிஎம் சார்? சாரி சொன்னா போதுமா சிஎம் சார்? இந்த மாரி குற்றங்கள் நடக்காம தடுக்கிறது தானே உங்களுடைய கடமை. அத செய்ய தவறிய உங்களுக்கு அந்த சிஎம் பதவி எதற்கு? அப்படின்னு கேள்வி கேட்டார். இன்னைக்கு அதே கேள்விய நாம இவங்கள நோக்கி கேட்கணுமா இல்லையா? இந்த அலட்சியம் ஐஜி ரம்யா பாரதியோட நின்னு போயிடல. நீங்க பாத்தீங்கன்னா, மேல் தட்டுல இருந்து அடித்தட்டு வரைக்கும் எல்லாருடைய ரியாக்ஷனும் இப்படித்தான் இருக்கு. கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தேர்தல் பிரச்சாரத்துல இப்படியெல்லாம் பேசின மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மௌனமா இருந்தாரு. 23ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு ட்வீட் வருது. அதுவும் என்ன ட்வீட்? சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணிட்டோம். அவங்களுக்கு நாங்க தகுந்த தண்டனைய வாங்கி கொடுப்போம். பிரஸ் மீட்ல ஐஜி ரம்யா பாரதி என்ன சொல்றாங்க? சம்பவம் நடந்த 24 மணி நேரத்துல நாங்க குற்றவாளிய கண்டுபிடிச்சுட்டோம். கிட்டத்தட்ட 250 சிசிடிவி கேமராவ நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். போதுமான காம்பன்சேஷன அந்த குடும்பத்துக்கு நாங்க வழங்கிட்டோம். இதெல்லாம் செஞ்சா போன உசுறு திரும்பி வந்துருமா? விளாத்திக்குளத்துல ஒரு பெண் பக்கத்துல இயற்கை உபாதை கழிக்க போன இடத்துல அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணாங்க. அப்போ இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இதே கேள்வியை தான் கேட்டாரு. பக்கத்துல போய் இயற்கை உபாதை கழிக்க முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது. இன்னைக்கும் அதே கேள்வியை தான் கேட்கிறோம். பக்கத்துல இருக்கிற கடையில போய் ஒரு சாக்லேட் வாங்க முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. இதற்கு யார் காரணம்? நீங்க காரணம்னு அங்க சொல்லல விஜய் சார். ஆனா கடந்த ஆட்சியில நீங்க தான் காரணம்னு முன்னாள் முதலமைச்சரை நீங்க நேரடியா குற்றம் சாட்டுனீங்க. ஆனா இன்னைக்கு வேடிக்கை என்ன பாத்தீங்களா? கடந்த ஆட்சியில எது நடந்தாலும் நேரடியா அதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். உடனே அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். உடனே அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன இதே தாவேகாவினர் இன்னைக்கு இதே சம்பவங்கள் நடக்கும் பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் விஜய் எப்படி காரணமாக்க முடியும்? எல்லாத்துக்கும் விஜய் வந்து பொறுப்பேத்துக்க முடியுமா? எல்லாத்துக்கும் விஜய் வந்து நிக்க முடியுமா? எல்லார் வீட்டு வாசல்லயும் விஜய் வந்து பாதுகாப்புக்கு நிக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி. இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு தனிநபர் செய்த குற்றத்துக்கு நீங்க நேரடியாக முதலமைச்சர பொறுப்பாக்க முடியாது. அது நியாயமும் கிடையாது. ஆனா, அதத்தானே நீங்க கடந்த ஆட்சி இருக்கும்போது பண்ணீங்க. அப்ப வந்தா மட்டும் ரத்தம், இப்ப வந்தா தக்காளி சட்னியா? இன்னைக்கு ஏன் மக்கள் இந்த கேள்விய கேட்கறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வீடியோவ பாருங்க. சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையுடைய உறவினர் ஒருத்தர் பேசுறாங்க. அந்த அம்மா ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க? சினிமால நீங்க ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு பார்த்து தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். படத்துல காமிச்ச மாதிரி இங்க காமிங்க சார். எவ்வளவு அன்ரியலிஸ்டிக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன தாவேகா தரப்புல இருந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? படத்துல காமிக்கிற மாரி காமிங்க சார்ன்னு கேக்குறாங்க. எப்படி? பிரிட்ஜுக்கு கீழ இருந்து தலைகீழா தொங்க விட்டுட்டு, "போய் பாருங்க ராஜேந்திரன்" அப்படின்னு ஐபிஎஸ் விஜயகுமார் பேசுவாரே. அந்த மாரி ஒவ்வொரு வழக்குலயும் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அது பிராக்டிகலி பாசிபிளா? சட்டம் ஒழுங்கா அப்படி யார் வேணா கையில எடுத்துக்கலாமா? இதெல்லாம் யோசிச்சு நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு வந்திருக்காது இல்லையா? இன்னைக்கு பீச்ல ஒரு அம்மா அழக்கூடிய ஒரு வீடியோ. "விஜய் மாமாக்கு ஓட்டு போடு, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுன்னு" என் புள்ள சொன்னானே, இன்னைக்கு கடலோட போயிட்டான். அந்த விஜய் மாமா காணோமே, விஜய் மாமா வரலையே, எப்படி வருவாரு? இதெல்லாம் ஏன் இந்த மக்கள் பேசுறாங்க? அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா, நீங்க தான் மேடைக்கு மேடை ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொன்னீங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான். ஒரு விஜி இருக்கா. கோயம்புத்தூர்லயும் விஜய், மதுரையிலயும் விஜய், திருச்சிலயும் விஜய், சென்னையிலயும் விஜய் அப்படின்னு எல்லா இடத்துலயும் வேட்பாளர்களை நீங்க அறிமுகப்படுத்தல. விஜய்க்காக ஓட்டு போடுங்க, விசிலுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. அதனால தான் மக்கள் ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே விஜய் வந்து நிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில விஜய்க்கும் விசிலுக்கும் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்ப தான் மக்கள் கேக்குறாங்க. ஒரு பிரச்சனைன்னா ஏன் முதலமைச்சர் வரல அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நீங்க தானே சார் பேசுனீங்க. நம்ம ஆட்சி வந்துட்டா சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் இருக்காது. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பான். இந்த விஜய் கேட்பான் அப்படின்னு நீங்க தானே சார் சொன்னீங்க.
அப்ப நீங்க சொன்னது உண்மைன்னு நம்பி அதை எதிர்பார்த்து தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி அவங்கள மூளைச்சலவை செஞ்சு தானே நீங்க ஓட்டு வாங்குறீங்க. இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கேக்குறாங்க, விஜய் மாமா எங்க? ஒரு குட்டி நண்பிக்கு இப்படி ஆயிருக்கு. ஒரு குட்டி நண்பாக்கு இப்படி ஆயிருக்கு. விஜய் மாமா எங்க போனாரு? அழுது அடம் புடிச்சு எப்படியாவது சக்சஸ் பண்ணி என்ன முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு குட்டி நண்பா நண்பீஸ் கிட்ட நீங்க தானே சொன்னீங்க. பதவி ஏற்கும்போது அவங்களுக்கு நன்றி வேற சொன்னீங்கல்ல. இன்னைக்கு அந்த குட்டி நண்பா நண்பீஸ் பாதிக்கப்படும் போது நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு மக்கள் கேட்கறது நியாயமான ஒரு விஷயம் தானே. ஆனா நீங்க 48 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போடுறீங்க. சோசியல் மீடியால விஜய் ஏன் போகல, விஜய் ஏன் பேசலன்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி நீங்க பேசுறீங்க, ஆறுதல் சொல்றீங்க. இதத்தானே முன்னாள் முதலமைச்சரும் செஞ்சாரு. அப்ப மட்டும் சாரி சொன்னா போதுமா? சாரி வேண்டாம், நீதி வேண்டும். சாரிமா மாடல் ஆட்சி அப்படின்னு போராட்டம் பண்ணீங்களே சார். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கடந்த ஆட்சியில என்ன நடந்திருக்கோ அத தானே பண்ணிருக்கீங்க. இன்ஃபாக்ட் கடந்த ஆட்சியில என்ன பண்ணாங்களோ அத கூட இன்னும் முழுசா நீங்க பண்ணல. இது போன்ற சம்பவங்கள் கடந்த ஆட்சியில நடக்கும்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? உடனே முக்கியமான துறை அமைச்சர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சம்பவம் நடந்த இடத்துக்கு அனுப்புவாரு. உடனே குடும்பத்த சந்திச்சு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. டிஜிபிய கூப்பிட்டு ரிவ்யூ மீட்டிங் நடத்துவாரு. காவல்துறை தரப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க மெத்தனமா இருந்திருக்கிறாங்கன்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. டிரான்ஸ்பர் பண்ணாங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்க. சட்டமன்றம் கூடும்போது இதை பற்றி விரிவாக விளக்கம் அளித்தார். உடனே அறிக்கை வரும். 48 மணி நேரம் கழிஞ்சு இல்ல. உடனே அறிக்கை வரும். இப்ப கூட அந்த இருகூர்ல ஒரு சின்ன பையன் தன்னோட 2 கிளாஸ்மேட்ஸே ஒரு பியர் பாட்டிலால அந்த பிள்ளைய அடிச்சு கொன்னு இருக்கிறாங்க. உடனே முன்னாள் முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு பதிவு வருது. பசங்கள பத்திரமா பார்த்து வளங்க. சோசியல் மீடியாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால இது போன்ற குற்றங்கள தவிர்க்கணும்னா, அதற்கு சொசைட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பெற்றோரும் பிள்ளைகள கவனமா வளர்க்கணும். அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. ஆனா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கிட்ட இருந்து இத பத்தி ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கூட இல்லையே. இதுதான் உங்க குட்டி நண்பா நண்பீஸ் மீது நீங்க காட்டக்கூடிய அக்கறையா முதல்வர் சார் அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. ஆனா, சரி இவர்தான் இவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்கன்னா, இவருடைய அமைச்சரவையில இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன் ஆதவர்ஜுனா போல? விஜய் சார் பிஸியா இருக்கிறாரு. உங்களுக்கு செக்ரட்டேரியட்ட பேட்டரி கார்ல சுத்தி பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. காலையில வீட்ல இருந்து சோத்த கட்டிக்கிட்டு நீங்க செக்ரட்டேரியட் வந்தீங்கன்னா, சாயங்காலம் போற வரைக்கும் 22 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்க பாவம். உங்களால வர முடியல. ஆதவர்ஜுனா ஏன் சார் வரல? நிர்மல்குமார் ஏன் சார் வரல? சரி மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரே. அவர் தானே ரொம்ப வீராப்பா சொன்னாரு. இந்த 10 நாள் ஆட்சியில மற்ற முதலமைச்சர்கள் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. ஏன் அவர் வந்து பார்த்திருக்கலாமே? சம்பவம் நடந்து 24 மணி நேரம் வரைக்கும் அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள், 7 எம்எல்ஏக்கள் யாருமே திரும்பி பார்க்கலையே. அதுக்கப்புறம் வந்து பார்க்கக்கூடிய அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன சொல்றாரு பத்திரிகையாளரை சந்திக்கும்போது, சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகளை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவோம். ஒரு பொறுப்புள்ள எம்எல்ஏ பேசுற பேச்சா? இல்ல இவருக்கு என்கவுண்டர்ல போடணும். அவ்வளவுதான். ஏன்னா இதுக்குண்டான விசாரணை, அதுக்குண்டான செலவு இது எல்லாமே வேஸ்ட். சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லுங்க. முறைப்படி வழக்கு நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன சார் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவோம் அப்படின்னு பேசுறது? பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எம்எல்ஏவா, ஒரு அரசு அதிகாரியா உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் இன்னொரு எம்எல்ஏ சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழறாரு. நம்ம தாவேகா நண்பா நண்பிகள் அந்த வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ பாருங்க, மனசுடைஞ்சு போய் அழறாரு. அது எப்படி சார்? அது எனக்கு புரியவே இல்ல. கரூர்ல முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதே மாதிரி உடைஞ்சு அழும்போது அத நடிப்புன்னு சொன்ன உங்களுக்கு, இன்னைக்கு உங்க எம்எல்ஏ ஒருத்தர் உடைஞ்சு அழறாருன்னா அது மட்டும் எப்படி கரிசனமா தெரியுது? அன்னைக்கு நடிப்புனா இன்னைக்கும் நடிப்பு தானே. இன்னைக்கு இது உண்மைனா அப்ப அன்னைக்கும் அது உண்மை தானே. எம்எல்ஏ ஆகி 10 நாள்லயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தாங்க முடியாம உங்களுக்கு அழுக வருது, வேதனை வருதுன்னா 5 வருஷமா அமைச்சராக இருந்தவர். பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர். தினம் தினம் குழந்தைங்களோட தான் புழங்கிட்டு இருக்கிறார். கண்ணு முன்னால அத்தனை குழந்தைங்க இறந்து போனதை பார்த்தோன்னே அந்த மனுஷன் அழுதத நடிப்புன்னு எப்படி உங்களால வாய் கூசாம விமர்சனம் பண்ண முடிஞ்சது? இதெல்லாம் நாம கேட்கணும் இல்லையா?
இது எல்லாத்தையும் தாண்டி நண்பா நண்பீஸ் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருந்தது. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் கடந்த ஆட்சிகள்லாம் சரியில்ல. இருபெரும் திராவிட கட்சிகள்லாம் ஒண்ணுமே செய்யல. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தானே விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு அவர முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. அப்ப அந்த மாற்றம் நீங்க எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல நீங்க தானே கேள்வி கேட்கணும். ஓட்டு போட்ட உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு இல்லையா? ஆனா கடந்த ஆட்சி காலத்துல இது போன்ற சம்பவங்கள் நடந்தா சமூக வலைதளங்கள கொந்தளிக்கக்கூடிய தாவேகாவினர் எல்லாருமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட வாயை திறந்து பேசல முதல் 24 மணி நேரத்துக்கு. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு தாவேகா தரப்பை சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்கல. அமைச்சர்கள் கிட்ட கொண்டு போய் மைக்க நீட்டினா பம்முறாங்க. கீர்த்தனா அவர்கள் தேர்தலுக்கு முன்னால என்ன பேச்சு பேசுனாங்க. அப்படியே க்ளோஸ் அப்ல வச்சு லைட்டிங் எல்லாம் பண்ணி அவ்ளோ வீராவேசமா பேசி அந்த வீடியோவை வைரல் பண்ணாங்க. நேத்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேளுங்க, பொலிட்டிக்கல் விஷயங்கள் வேண்டாம். இது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையாமா? இது ஒரு சமூக பிரச்சனை இல்லையா? அப்ப இது போன்ற விஷயங்களை நீங்க என்னைக்குமே அரசியலா தான் பார்த்திருக்கீங்க. ஒரு சமூக பார்வையோட நீங்க பார்த்ததே இல்ல. இது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா இதை எப்படி நம்ம அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கீங்க இல்லையா? இன்னொரு பெண் எம்எல்ஏ சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா தானங்க இருக்கு. என்ன பெருசா நடந்துருச்சு? இது எப்படி இருக்கு தெரியுமா? நான் திரும்ப திரும்ப மணிப்பூர பேசுறேன். நான் திரும்ப திரும்ப ஹத்ராஸ பேசுறேன் அப்படின்னு நெறைய பேர் என் மேல விமர்சனம் வைப்பாங்க. இதே மாதிரி மணிப்பூர்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்ட்ட போய் கேட்டாங்க. 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி இப்படி ஊர்வலமா கூட்டிட்டு போயிருக்காங்களே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னங்க இந்த மாதிரி தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வந்து பேசுறீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருந்தது அந்த அம்மா கேட்டது. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? எலக்ஷனுக்கு முன்னால நெறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த Instagramல, அப்புறம் இந்த சின்னத்திரை நடிகர்கள், நடிகைகள் தொடர்ந்து டெய்லி ஏதாவது ஒரு சினிமா பாட்டுக்கோ, இல்ல சினிமா டயலாக்ஸ்க்கோ ரீல்ஸ் போட்டுட்டு இருந்த கும்பலுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்துருச்சு. இதநாள் வரைக்கும் அரசியல் பேசாதவங்க எல்லாம், "ஐயய்யோ! இது சரியில்ல. ஐயய்யோ! அது சரியில்ல. திமுக வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடே நாசமா போயிருச்சு. ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்" அப்படின்னு ரீல்ஸ் போட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம், "ஐயய்யோ! எங்க அண்ணன் எவ்ளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. எவ்ளோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறாரு. 1000 கோடி சம்பாத்தியத்த எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் ஆகாம நீங்கல்லாம் தடுக்குறீங்களே! அவருக்கு ஆதரவு குடுக்க மாட்டீங்களே!" அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் அழுத்தம் குடுக்குற வகையில அழுது புரண்டு ரீல்ஸ் போட்டாங்க. ஆனா இந்த சூலூர் சம்பவத்த பத்தி இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோ, இல்ல சின்னத்திரை நடிகர்களோ, நடிகைகளோ யாருமே வாய திறக்கல. ஏதோ தமிழ்நாட்டுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எல்லாரும் சைலன்ட்டா வேடிக்கை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த சமூக அக்கறை எல்லாம் திடீர்னு தான் வருமா? ஏதோ ஒரு ஸ்விட்ச ஆன் பண்ணி விட்டா மாதிரி யாராவது ஒருத்தர் உங்க ஸ்விட்ச ஆன் பண்ணி விடணும். ஸ்கிரிப்ட குடுக்கணும். "இந்தாங்க பேசுங்க" அப்படின்னு சொன்னா தான் நீங்கலாம் சமூக அக்கறையோட பேசுவீங்க. சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. இல்லன்னா அந்த 3 குரங்குகள் மாதிரி கண்ணு, காது, வாயு இதெல்லாம் பொத்திக்கிட்டு உட்கார்ந்திருப்பீங்க. அப்படித்தானே? இது கூட பரவால்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய செய்திகள். அதுல உண்மை, பொய் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த தாய்க்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கு. அவங்களுக்கு ட்ரக் ஹேபிட் இருக்கு. அந்த அம்மா குடிச்சிட்டு மயங்கி கிடந்தது. அதனால தான் குழந்தைய இவங்க பார்த்துக்கல. அந்த குழந்தைக்கு இப்படி ஆனதுக்கு அந்த அம்மா தான் காரணம். அப்படின்னு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி நெறைய வீடியோஸ். சரி நான் கேட்கிறேன், அந்த பெண்ணு குடிச்சாங்கன்னே வச்சுப்போமே. அத தெரிஞ்சு குடிச்சாங்களோ, தெரியாம குடிச்சாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணவர் வந்து ஜூஸோட மதுவ மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாரு. நான் வெயிலுக்கு தாங்காம எடுத்து குடிச்சுட்டேன். அதுல நான் மயக்கம் அடைஞ்சுட்டேன். அப்படின்னு அந்த அம்மா இன்னைக்கு ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க ஒரு பிரஸ் மீட்ல. அவங்க தெரிஞ்சே குடிச்சாங்கன்னு கூட வச்சுப்போம். அதுக்காக அந்த குழந்தைக்கு நடந்தது தப்பு இல்லன்னு ஆயிடுமா? அது கொடுமை இல்லன்னு ஆயிடுமா? ஒருவேளை தாயே இல்லாத ஒரு குழந்தையா இருந்ததுன்னா, அந்த குழந்தையோட பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு அந்த தாய நீங்க பொறுப்பா நிறுத்துறீங்க. ஒருவேளை அம்மா இல்லாத குழந்தைன்னு வச்சுப்போமே. அப்ப அந்த குழந்தையோட பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? உங்க அண்ணன காப்பாத்தணுங்கிறதுக்காக யாரு பலியாடு கிடப்பாங்க? யார் மேல பழிய போட்டு எப்படி இந்த கேஸ திசை திருப்பலாம்? அப்படின்னு முயற்சி பண்றது எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்ததுன்னா, இப்படிதான் அலட்சியமா பேசுவீங்களா?
இதை விட அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி, அந்த தாயும் அவங்களுடைய சகோதரியும் இன்னைக்கு ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. குழந்தைய எங்க கண்ல காட்டாம அவசர அவசரமா கொண்டு போய் எரிச்சுட்டாங்க. அதிகாரிகளும் எம்எல்ஏஸும் சேர்ந்து அந்த கணவர்கிட்ட பேசி அவர கன்வின்ஸ் பண்ணி அவர் அக்கவுண்ட்ல 7 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் குடுத்து, இந்த கேஸ சீக்கிரம் முடிச்சு வைக்கணும். ஏன்னா இது மீடியால தவேக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது. ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டிய குடுக்குது அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா அந்த ஆள கன்வின்ஸ் பண்ணி எங்க கிட்ட குழந்தையோட முகத்த கூட காட்டாம எரிச்சுட்டாங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. இதுதானே ஹத்ராஸ்ல 2020ல நடந்தது. அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து தானே அத கேள்வி கேட்டோம். ஹத்ராஸ்ல நடந்த சம்பவத்த தாவேகா நண்பர்கள், நண்பிகள் நீங்க எல்லாருமே கேள்வி கேட்டுப்பீங்கல்ல. இது எவ்வளவு அநியாயம். பெத்தவங்களுக்கு முகத்தையே காட்டாம குழந்தைய கொண்டு போய் எரிக்கிறது அப்படின்னு நீங்களும் அன்னைக்கு கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல. மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு அதே இங்க நடக்குதே. இத ஏன் நீங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு ஏன் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குறீங்க? இன்னைக்கு சூலூர்ல நடந்தது, நாளைக்கு நம்ம பக்கத்து வீட்ல நடக்காது, இல்ல நம்ம வீட்லயே நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இதற்கு நேரடியாக நான் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள பொறுப்பாக்க மாட்டேன். கடந்த ஆட்சி காலத்திலயும் என்னுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருந்தது. இந்த ஆட்சி காலத்திலயும் என்னுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. எப்படி கடந்த ஆட்சி காலத்துல தனி மனித குற்றங்களுக்கு நேரடியா அன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்க முடியாதோ, அதே மாதிரிதான் தனி மனித குற்றங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்க முடியாது. ஆனா அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ ஏற்படுத்துனது நீங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்ற பொய் பிரச்சாரம் பண்ணது நீங்க. இன்னைக்கு அந்த தாக்கத்தின் விளைவாக தான் இவ்வளவு கேள்விகள் எழுந்திருக்கு. அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லா கேள்விகளுக்கும் மு.க.ஸ்டாலின் பதில் அளிக்கணும் அப்படின்னு விமர்சனம் வச்ச நீங்க இன்னைக்கு அந்த பதவியில வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே அக்கௌண்டபிலிட்டி, அதே பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இந்த கேள்விய எதிர்க்கட்சிகள் கேட்கிறத விட, உங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் மாத்திருவாரு அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டீங்க இல்லையா? அந்த நண்பா நண்பீஸ், அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த நடிகர்கள், நடிகைகள் இவங்க எல்லாம் கேட்கணும். அப்படி கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே சமூக அக்கறை இருக்கு. இல்லன்னா இந்த தேர்தல்ல வெற்றி பெறுறதுக்காக நீங்கள் எல்லாம் கருவிகளாக பயன்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உண்மையாயிடும். இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. பஞ்ச் டயலாக் பேசுறது ரொம்ப ஈஸி. மக்களை உணர்ச்சிவயப்படுத்தி மூளை செலவை செய்து ஓட்டு வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த பொறுப்புல வந்து உட்கார்ந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத இன்னைக்கு தாவேக அரசும் சரி, அரசுக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் சரி உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் நடிச்ச மெர்சல் படத்துல ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அந்த டயலாக் தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணீங்க, எவ்வளவு கேள்விகள் கேட்டீங்க. இன்னைக்கு அதே கேள்விகள் உங்க பக்கம் திரும்பி இருக்கு மிஸ்டர் விஜய். பதில் இருக்கா? பதில் சொல்வீங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.